நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த எஸ்பிபி காலனி பகுதியில் அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததில் நிலை தடுமாறி எதிரே வந்த லாரியின் மீது மோதியதில் பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்தனர். அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் தங்கமணி, இந்த விபத்தில் பயணிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். சுபா வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள எஸ்பிபி காலனி பகுதியில் அரசு பேருந்து முன்பக்கம் டயர் வெடித்ததில் நிலை தடுமாறி எதிரே வந்த லாரியின் மீது மோதியதில் அரசு பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9:30 மணி அளவில் 1ஆம் நம்பர் என்று அழைக்கப்படும் ஒரு அரசு பேருந்து என்பது பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள எஸ்பிபி காலனி பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது எஸ்பிபி காலனிக்கு முன்பகுதியில் ஒரு தனியார் தொழிற்சாலை முன்பு வந்து கொண்டிருந்த பொழுது அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து நிலை தடுமாறி சென்று கொண்டிருக்கும் பொழுது திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்த சரக்கேற்று வந்து கொண்டிருந்த ஒரு லாரியின் மீது மோதியதில் அரசு பேருந்தும் லாரியும் முன்பக்கம் பலத்த சேதமடைந்தது. அது மட்டுமின்றி அரசு பேருந்தில் பயணித்த சுமார் 15க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு பலத்தம் காயமடைந்து அருகில் இருக்கின்ற பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அரசு பேருந்தில் உள்ள டிரைவருக்கும் அதே சமயத்தில் நடத்துனருக்கும் பலத்தம் காயமடைந்ததால் அவர்களும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து இந்த சாலை என்பது ஈரோடு நாமக்கல் சாலை என்பதால் இந்த சாலையில் தினந்தோறும் அதிக அளவிலான பேருந்துகளும் லாரிகளும் சென்று வரும் நிலையில் தற்போது இந்த விபத்து நடைபெற்ற நிலையில் பள்ளிப்பாளையத்திலிருந்து திருச்செங்கோடு வரையில் போக்குவரத்து பாதிப்பு என்பது சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து வருகிறது. தொடர்ந்து விபத்துக்குள்ளான பேருந்தையும் லாரியும் மீட்கும் பணியில் அருகில் நிற்கின்ற பொதுமக்களும் காவல்துறையினும் இணைந்து அந்த பேருந்தை அந்த பகுதியிலிருந்து அகற்றி வருகின்றனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.